வணக்கம் அருள் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க? சோ நம்ம திவாகர் அவர்கள் வந்து தெறிக்க ஓடுறாரு. காரணம் வினோத் அவர்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னாங்க. அதை தூண்டி விட்டது கனி என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அது எந்த அளவுக்கு தெரியுது தெரியல. ஆனா அந்த தவறை வந்து பார்வதி வந்து நியாயமாக கேட்கிறார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுல மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான். சோ அந்த கண்டென்ட்டின் வழியாகத்தான் இந்த டே வந்து சூப்பரா போயிருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் எழுப்பி இருக்கிறது. So இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ பார்வதியை ராணியாக்கி இருக்கிறார் பிக் பாஸ் இன்னைக்கு. அந்த பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் ராஜாவாகி இருக்கிறார். சோ இந்த இடத்துல வந்து ஒரு கண்டென்ட் வேணும் இல்லையா? அது ப்ரோமோ 2ல வந்திருக்கு. என்ன அப்படின்னா, வினோத் அவர்கள் வந்து இந்த பெண் யார் அரோரா இருக்கும்போது ஏதோ கிண்டல் பண்ணிருக்காரு அரோராவை. சோ அவர் இருக்கும்போது கிண்டல் செய்ததால் நீங்க வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் கானா வினோத் அவர்களிடம் என்று பார்வதி அவர்கள் சொல்லுகிறார். மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. என்னை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். இந்த ராஜமாதா வந்து குருபிசம் செய்கிறார். இந்த குருபிசத்தின் மூலமாக இங்க ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு நினைக்கிறாரு. அதெல்லாம் இங்க நடக்காது அப்படின்ட்டு ராஜாவோட கிரீடம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோச்சிட்டு போறாரு. பட் அது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கறத விட இதோட தவறுகள் வந்து யார் பக்கம் இருக்கிறது அப்படிங்கறதையும் பார்க்கணும். பட் என்ன பொறுத்த அளவுல இவங்க சூப்பரா வந்து நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணிருக்காங்க. பார்வதி வந்து திவாகரை அடித்து நொறுக்குகிறார் இங்கே அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ அதுல ஏதாவது சீரியஸா பண்றாங்களா இல்ல வேற ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கறது தெரியல. பட் ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையை காட்டுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. பட் கனி வந்து குரூப்பிசம் பண்றாங்களா, அங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படிங்கறது தெரியல. ஆனா ஏதோ ஒரு நடந்திருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. பட் எனக்கு தெரிந்த வகையில் இதுல ஏதோ சந்தேகமும் ஏதோ ஒரு பிரச்சனையும் இருப்பதாகத்தான் அறிகிறேன். அது எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போக போகிறது என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த அளவுல ராஜா ராணி இந்த 2 பேருக்குமே பெரிய பிரச்சனை இருக்கு இனிமேதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. திவாகர் வந்து தெறிக்க விட்டுருக்காரு இன்னைக்கு அப்படின்னா பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு அப்படின்னா. ஆனா அவருக்கு வந்து கோவம் வருமா அப்படின்னு தான் நம்ம சந்தேகப்பட்டோம் இல்லையா? அதெல்லாம் கோவம் வருங்க, வராமலாம் எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து அதுக்கு நியாயமாக செய்திருக்காரோ என்றுதான் எனக்கு தோன்றியது. ஆனால் அது சரியில்லை என்று நானும் நினைக்கிறேன். பார்வதி வந்து சரியா செஞ்சாங்களா இல்லையாங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அதை பத்தி நம்ம பேசுவோம். திவாகருடைய கோபம் நியாயமானதா, அதே போல கனியை வந்து குரூப்பிசம் பண்றாங்க அப்படின்னு அவர் சொன்னது சரியா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கிறது. என்னை பொறுத்த அளவுல இந்த குரூப்பிசம் திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி அது போர் அடிச்சிச்சு மக்களுக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பார்க்கலாம் திவாகர் செய்து சரியா இல்லையா அப்படிங்கறது வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே. தேங்க்யூ.